Praise Lord Jesus Christ. உங்க எல்லாரையும் இந்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆன்லைன் தமிழ் சர்வீஸ்க்கு நாங்க வரவேற்கிறோம். எல்லாரும் இந்த சபையில கலந்து கொள்றதுல சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அண்ட் இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்தாரா இல்லையா? நன்மை செய்தாரா இல்லையா? எஸ், ஆண்டவர் நம்மளுக்கு இந்த வாரம் இல்லைங்க, எல்லா வாரமும் எல்லா நாளும் எல்லா நொடியும் நம்மளுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறாரு. அவர் எக்காரணத்து கொண்டும் நம்ம மேல கோவப்படுகிறவரா இல்ல. அதாவது இமை பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் என் உருக்கமான இரக்கத்தினால் நான் உன்னை சேர்த்து கொண்டேன்னு சொல்றாரு. நம்ம செய்யற சில தவறுகள்னால சில பாவங்கள்னால அவருக்கு நம்ம மேல கோவம் வர்றது உண்மைதான். நம்மளை கைவிடுகிறத போல இருந்தாலும் நம்மளோட கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? அவரோட இரக்கத்தினால அவர் நம்மளை சேர்த்து கொள்கிறாரா. எவ்வளவு அன்பு நிறைந்த தேவன்ல, எவ்வளவு கிருபை நிறைந்த தேவன்ல. நம்மளை யாராச்சும் நம்ம செய்யாத தவற நம்ம மீது ஒரு பழி போட்டா நம்மளுக்கு எவ்வளவு கோபம் வரும். பட் நம்ம கர்த்தர் நம்மளுக்காக நம்மளோட பழிகளை சுமந்து நம் பாவங்களை சுமந்து நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கர்த்தரை நம்ம இப்போ ஆராதிக்க போறோம். நம்ம அவரை உயர்த்த போகிறோம். கர்த்தர் செய்த நன்மை அனைத்துக்கும் நாம தேவனுக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஓகேவா? சோ எக்காரணத்து கொண்டு மௌனமா இருக்காதீங்க. ஆவியான தேவன் கிட்ட நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. ஆவியான தேவன் இந்த நேரத்துல உங்களை உற்சாகத்தினால நிரப்புவார். ஆமென், ஆமென். ஏசப்பா, இந்த நேரத்திலும் ஆண்டவரே உங்க கோடான கோடி ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உங்க பிரசனத்தினால எங்களை நிரப்புங்க. ஆவியான தேவனே, இந்த சபையில உங்க பிரசனம் உலாவட்டும். எங்களோட இருதயத்துல உங்களோட பிரசனம் நிரம்பப்படட்டும். ராஜா, எங்களுக்குள்ள இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் நீங்க இந்த நேரத்துல எடுத்து போடுங்க. இப்பொழுது கூட எங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் எல்லாத்தையும் உங்க பாதப்படியில வைக்கிறோம். எங்களோட பலவீனங்களை உங்களோட பலன் இருந்தா எங்களுக்கு அப்ப உங்க பலன் எங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு. அப்ப நீங்க நிறைவான ஆவியான தேவன் நீங்க எங்களை நீங்க நிரப்பும் போது எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா வீக்னஸும் பறந்து போயிடுமே. ஏசப்பா, இப்பொழுது உங்க பிரசனத்தினால எங்களை நிரப்புங்க. உங்க பிரசனத்தினால எங்களை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஓ ரபா ஷிக்கிரி சிக்கி திரியா கரலரபா, எங்களை நிரப்புங்க ராஜா. இப்பொழுதும் ஆவியான தேவனே, எங்களுக்குள்ள இருக்கிற பாவங்களை எங்களுக்கு ஒரு விசை சுட்டி காமிங்க. நாங்க செய்த பாவங்களை எங்களுக்கு ஒரு விசை சுட்டி காமிங்க. ஏசப்பா, இந்த பாவங்களை நாங்க செஞ்சிட்டோம், ஒரு விஷயம் எங்களை மன்னிங்க, எங்களை சுத்திகரிங்க, எங்களை கழுவுங்க. உங்க ரத்தத்தினால எங்களை கழுவுங்க. மீண்டும் மீண்டும் நாங்க இந்த பாவத்தை செய்து உமக்கு முன்பதாக ஒரு பாவியாக ஒரு அசுத்த மனிதராக நாங்க வந்து நிற்கிறோம். ஆனா ஆண்டவரே, எங்களை இந்த விசை கழுவுங்க, இவ்விசயங்களை கழுவுங்க ராஜா. எங்களை சுத்திகரிங்க, எங்களை பரிசுத்தமாக்குங்க. நீர் பரிசுத்தமா இருக்கிறதை போல எங்களை பரிசுத்தமாக்குங்க. ஓ திக்கிரியா மஷுக்கு ரக்கரபா சிக்கி திரியா கரலரபா. நம்ம நிறைய நேரத்துல பிசிக்கலா பாவம் செய்யலனாலும் நம்ம மென்டலி நம்ம சிந்தையினால நம்ம பாவத்தை செய்து விடுகிறோம். இந்த நேரத்துல அதுக்காக நம்ம தேவன் கிட்ட மன்னிப்பு கேட்போமா? அந்த சிந்தனை ஒரு குப்பை போல இருக்குதுன்னு ஆண்டவர் உணர்த்துகிறார். இட்ஸ் லைக் அ டஸ்ட்பின். தேவையில்லாத காரியம், அழுகி போன காரியம், யூஸ் பண்ணி முடிச்ச காரியம் எல்லாமே அந்த சிந்தனையில இருக்க ஒரு டஸ்ட்பினை போல. இந்த நேரத்துல the Lord wants to discard the dustbin. அந்த குப்பையை ஆண்டவர் முற்றிலுமாக அழுத்து போன அதை போய் அதை டிஸ்கார்ட் பண்ணி அது தூர போடுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒரு விசை உங்க கரங்களை உயர்த்தி, ஏசப்பா, இந்த குப்பையை டிஸ்கார்ட் பண்ற கிருபை எங்களுக்கு தாங்க. இந்த எங்களோட சிந்தனையை நாங்க ஒரு குப்பை தொட்டியா நாங்க ட்ரீட் பண்ணக்கூடாது. தேவன் சொல்கிறார்ல பிலிப்பியர்ல, நம்ம எப்படிப்பட்ட நினைவுகளை நினைக்கணும்? இயேசுவை குறித்த நினைவுகள், மேலான காரியங்களை தான் நம்ம நினைக்கணும். உண்மை உள்ளவைகள், கற்புள்ளவைகள், இதைதான் நம்ம நினைக்கலாம். அதை விட்டு குப்பை காரியங்களை நம்ம நினைத்துக் கொள்கிறோம். இயேசு இந்த நேரத்துல சொல்கிறார், அந்த சிந்தனைகளை நீ மாற்று, அந்த சிந்தனைகளை நீ மாற்று என்று தெய்வம் சொல்கிறார். ஆண்டவர் கிட்ட கேட்போமா? ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. உங்களோட தலை மேல அந்த கரத்தை வைத்து, ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ராஜா. அப்பா, மேலான காரியங்களை சிந்திக்க, உண்மை பத்தி சிந்திக்க எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், மகளே, மகனே, உன்னை வைத்து நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். இந்த சிந்தனைய சத்ரு சிதைச்சுட்டானா அந்த சித்தத்தை முற்றிலுமாக அவன் சிதைத்து போடுவான். அதுக்காக இந்த நேரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். என் சிந்தனைகளை ரீஜெனரேட் பண்ணுங்க ஏசப்பா. உமக்கு பிரியமுள்ள சிந்தனைகளை நான் யோசிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. என்னோட செவிகளை, காதுகளை கை வைங்களேன். என் செவிகள் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை தான் கேட்கணும். சத்ருவின் சத்தத்திற்கு நான் கீழ்ப்படியவே கூடாது. சத்ருவின் சத்தத்தை நான் கேட்க கூடாது. அதற்கு நான் செவி கொடுக்க கூடாதுன்னு சொல்லுங்களேன் ஏசப்பா. எனக்கு உதவி செய்யுங்க. இந்த காதுகளை உம்முடைய சத்தம் மாத்திரமே கேட்கணும். எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க
என்றது. ஏசப்பா உமக்கு நன்றி ராஜா. எங்களுக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிற விடுதலை, சிந்தனையில இருந்து விடுதலைக்காக நன்றி ஆண்டவரே. மகளே மகனே, உனக்கு இன்றைக்கு தேவன் விடுதலை கொடுத்து விட்டால் தேவனை துதி, தேவனை துதி, உயர்த்து, அவரை உயர்த்து உயர்த்து உயர்த்து. இந்த விடுதலையை விசுவாசத்தினால் மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விடுதலையை விசுவாசத்தினால் நாம் மாற்றமே பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. உன்னை வைத்து செய்ய போற காரியம் தடைப்படாது. உன் குடும்பத்தை வைத்து செய்ய போற காரியம் தடைப்படாது. இப்பொழுது கூட தேவனை உயர்த்துவோமா? இயேசுவே, நீர் நல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் மகத்துவரா இருக்கிறீர். நீர் பரிசுத்தரா இருக்கிறீர். நீர் எல்ஷடாயா இருக்கிறீர். நீர் சர்வ வல்ல தேவனா இருக்கிறீர். நீர் மகிமை உள்ளவரா இருக்கிறீர். அப்பா, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. இப்பொழுது கூட ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலையில நீர் எங்களை ஆளுகை எடுத்துக் கொள்வீராக. எங்களை ஆளுகை எடுத்துக் கொள்வீராக. அப்பா, எங்களுக்கு முதலாவது நாங்க ஆராதிக்கும் போது எங்களுக்கு ஒரு தாழ்மை உள்ள இருதயத்தை தாங்க ராஜா. நாங்க தாழ்மையோடு உற்சாகத்தோடு உங்களை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். என் பாதை எல்லாம் இந்த காரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்த காரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்னை ஒருவரை. நம்புவோமா? குடும்பமாக என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவோம் என்னேசு ஒருவரை. We will trust you Lord. நம்புவேன் என்னேசு ஒருவரை. நான் நம்புவேன் என்னேசு ஒருவரை. நம்புவேன் என்னேசு ஒருவரை. நான் நம்புவேன் என்னேசு ஒருவரை. எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற மகனே மகளே? எதை குறித்து கலங்கி கொண்டிருக்க? எதை குறித்து கலங்கி கொண்டிருக்க? இதற்கு ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? இதற்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் படிப்பை குறித்து, உன் வேலையை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் ஊழியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற உன் வேதனைகளை கர்த்தர் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். இதற்கு ஆண்டவர் சொல்கிற வாக்குத்தத்தம், அதை பெற்றுக்கொள். நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உனக்கு நான் வாக்குறுத்ததை நிச்சயமாகவே செய்து முடிப்பேன். உன் குடும்பத்திற்காக நான் கொடுத்த வாக்கை நான் நிச்சயமாக செய்து முடிப்பேன். உனக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை நான் நிச்சயமாக செய்து முடிப்பேன். சத்ரு உன்னை எக்காரணத்து கொண்டும் சோர்வுக்குள்ள தள்ளாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால நீ ஜெபி மகனே, நீ ஜெபி மகளே. நான் நம்புவேன், நான் நம்புவேன் ஏசப்பா. என் கண்கள் அதை காணாவிட்டாலும், என் காதுகள் அதை கேட்காவிட்டாலும் உம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வோமா? நம்புவேன் என்னேசு ஒருவரை. நான் நம்புவேன் என்னேசு ஒருவரை. நம்புவேன் என்னேசு ஒருவரை. நான் நம்புவேன் என்னேசு ஒருவரை. ஏசப்பா, எங்களோட சிந்தனையை இன்னைக்கு நீங்க சுத்திகரித்துட்டீங்க ஆண்டவரே. இந்த சிந்தனையில இனிமே நாங்க உங்களை மாத்திரம் தான் நம்புவோம். எங்க இருதயத்தினால உங்களை நம்புவோம் ராஜா. எங்க முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தனையோடு உங்களை நேசிப்பது போல உண்மை நாங்க நம்புவோம் ராஜா. அந்த கிருபைய எனக்கும் என் வீட்டாருக்கும் தாங்க, எங்களுக்கு தாங்க ராஜா, என் சபைக்கு தாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஆமென். இன்றைக்கு தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? ஆமென். சோ எக்காரணத்து கொண்டு ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பா நம்மள ரொம்ப அலக்கடிச்சு கொண்டு இருக்கலாம், நம்ம கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே
முடிவுண்டு, நம்மளோட நம்பிக்கை வீண் போகாதுன்னு கர்த்தர் சொல்லிட்டாருங்க. நம்ம பயப்பட தேவையில்ல. ஆமேன், ஆமேன். முடிஞ்சவங்க ப்ளீஸ் எழுந்துக்கோங்க, முடியலன்னா இட்ஸ் ஓகே. எஸ், நம்ம இப்பொழுது அடுத்த பாடலை பாடுவோம். நம்மளோட ஒத்தாசை யாரா இருக்கிறாரு? ஏசப்பா. நம்ம பலவீனமா ஃபீல் பண்ணும் போது, நம்மளால முடியாம இருக்கும் போது நம்ம ஞாபகம் பண்ணிக்க வேண்டிய காரியம் என்ன? மை ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். எனக்கு ஒத்தாசை தேவனிடத்துல இருந்து மாத்திரமே வரும். வாங்க பாடலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்களே எடுப்பே. ஓ, என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்களே எடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்த கன்றிடினும், நீலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்த கன்றிடினும், நீலை மாறி புவி அகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவனுரங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவனுரங்கார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் ராப்பகல் உறங்காரே. ஓ, இஸ்ரவேலை காக்கும் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல், ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல், ஆத்துமாவை காக்கும் என் தேவன். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எசப்பா, நாங்க சொல்றோம் ஆண்டவரே, எங்களோட ஒத்தாசை நீர் என்று நாங்க வாயினால சொல்றோம். ஆனா உண்மையா உணர்ந்து பாருங்களேன், எவ்வளவு நேரத்துல நம்ம ஆண்டவரை உண்மையாவே நம்ம நம்மளோட கண்கள் ஆண்டவரே ஏறெடுக்குது. யோசிச்சு பாருங்களேன், நிறைய நேரத்துல நம்மளோட கண்கள் மனிதர்களை பாக்குது, இல்ல நம்மளோட சுயத்தை பாக்குது, நம்ம ரிசோர்ஸ பாக்குது, நம்மளோட ஒத்தாசை கர்த்தர்ன்றதை நம்ம மறந்து விடுகிறோம். ஏன் நம்ம அதை மறந்து விடுறோம்? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம வாக்கு பண்ணுவோமா, ஏசப்பா எவ்வளவு பிரச்சனை, எந்த தீங்கு, எந்த போராட்டம், பலவீன சூழ்நிலை, அப்ப பினான்சியலி எங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லைனாலும் நாங்க ஏசப்பா எங்களோட
ஒத்தாசை நீர் என்கிறத நாங்க உணர்கிறோம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் தான் நம்மளோட ஒத்தாசையா இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து தானே நம்மளுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் வருது. யோசிச்சு பாருங்களேன், ஆவிக்குரிய ஐஸ்வர்யமா இருக்கட்டும், பூமிக்குரிய ஐஸ்வர்யமா இருக்கட்டும், ஆவிக்குரிய பலனா இருக்கட்டும், நம்ம சரீர பலனா இருக்கட்டும், நம்மளுக்கு தேவன் இடத்துல இருந்து தானே வருது. நம்ம ஏன் அதை இந்த உலகத்துல தேடி கொண்டிருக்கோம்? நம்ம ஏன் அதை நமக்குள்ள தேடி கொண்டிருக்கோம்? இந்த நேரத்துல ஆண்டவருக்கு நீங்க வாக்கு பண்ண தயாரா இருக்கிறீங்களா? என்னோட ஒத்தாசை நீங்க தான் ஏசப்பா. நானே மறந்தாலும் ஆவியான தேவன் எனக்கு உணர்த்துங்க. என்னோட ஒத்தாசை கர்த்தர் என்றதை உணர்த்துங்க. அதற்கு நான் கீழ்ப்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்க கேளுங்களேன். இப்போ நம்ம அதை பாடுவோமா? உணர்ந்து உண்மையா பாடுவோமா? இப்பொழுது அதிகாரத்தோடு பாடுவோமா? கர்த்தரே என்னோட ஒத்தாசை என்பதை சாத்தான் அதை கண்டு பயந்து ஓடுகிற விதம் நம்ம இப்ப பாடுவோமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். இயேசுவை பார்த்து, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். அப்பா நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க இன்னைக்கு நிறைய காரியங்களை ஞாபகப்படுத்துறீங்க, எங்களை சீர் செய்து கொண்டிருக்கிறீங்க. உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. இப்பொழுது கூட என்றைக்கும் 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 உங்களுடைய அன்பு எங்க இடத்துல மாறாம இருக்கே, உங்களுடைய தயவு எங்க இடத்துல மாறாம இருக்கே சப்பா. அதற்கு உமக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம் ஆண்டவரே ராஜா. ஆனா நாங்க எதை செய்தாலும் உங்களுடைய அன்புக்கு அது ஈடு நேர் ஆண்டவரே. ஆனா நாங்க இன்றைக்கு உண்மையோடு உத்தமத்தோடு உமக்கு நாங்க நன்றி சொல்றோம். எங்களை மறவா இயேசுநாதனே, எங்களோடு எப்பொழுதும் இருக்கிற இயேசுநாதனே, எக்காரணத்து கொண்டும் ஆண்டவரே உங்களை விட்டு விலகாதபடிக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. இப்பொழுதும் இந்த பாடலை நம்ம பாடும் வரீங்களா? என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை. பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா
ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஏசப்பா, we thank you Father Lord. அப்பா, எங்களை மறக்காம உங்க பாசத்தினால எங்களை ஏந்தி சுமந்து தப்புவித்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களோட ஆத்துமா எப்பொழுதும் உமக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களோட ஆத்துமா கலங்கி போய் இருந்தாலும், எங்க ஆத்துமா நொறுங்கி போய் இருந்தாலும், எங்களோட ஆத்துமா உண்மை மாத்திரமே போற்றணும் தகப்பனே. எக்காரணத்து கொண்டும் ஆண்டவரே, நாங்க இச்சையில விழாதபடிக்கு, பாவத்துல விழாதபடிக்கு, உமக்கு விரோதமா நாங்க செயல்படாதபடிக்கு எங்களோட ஆத்துமாவை நீர் காத்து கொள்ளும் ஆண்டவரே. இப்பொழுது இந்த ஆராதனை வேலையில நீர் எங்களோட இடைப்பட்டதற்காக நன்றி. மீதியான இந்த சர்வீஸ் முழுவதும் உங்க பாதப்படியில நான் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். ஆமென். So once again I greet you all in the name of Lord Jesus Christ. எல்லாருமே ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்கீங்க நாங்க விசுவாசிக்கிறோம். So without any delay நம்ம அனௌன்ஸ்மெண்ட்ஸ்குள்ள போலாம். அண்ட் அகெயின் ஐ கிரீட் யூ ஆல். உங்க எல்லாருமே நம்மளோட லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச்சுக்கு மனதார உங்களை நான் வரவேற்கிறேன். ஆமென். சோ இன்றைக்கும் நீங்க இருக்கீங்களா, எனக்கு இந்த ப்ரேயர் ரெக்வெஸ்ட்லாம் இருக்கு, எனக்கு யாராவது ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசித்து கொண்டிருக்கீங்கன்னா, நம்ம ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணப்படுற அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. கட்டாயமா ஆண்டருக்குள்ள உங்களுக்காக ஜபிக்கிறதுக்கு இங்க அநேக பேர் இருக்கும். ஆமென். அண்ட் அதே போல இன்னும் நீங்க நம்மளோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ணாம இருக்கீங்களா, வித்வுட் எனி டிலே அதை அழகா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு டெய்லி டிவோஷன்ஸ் வேணும், அதை நான் மெடிடேட் பண்ணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகா எவ்ரிடே டெய்லி டிவோஷன்ஸ் உங்களுக்கு சென்ட் செய்யப்படும். அண்ட் அதே போல நம்மளுக்கு ஆண்டோட கிருபையினால we have started the English ஆன்லைன் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எவ்ரி வீக் 5 PM நீங்க அதை அட்டென்ட் பண்ணுங்க. I'm very sure God will surely bless you through that. Amen. அண்ட் ஆல்சோ நீங்க இப்ப யோசிக்கலாம், குட்டி பிள்ளைங்களாம் யோசிக்கலாம், என்ன எல்லாமே பெரியவங்களுக்கு தானா, எங்களுக்கு எதுவும் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஸோ உங்களுக்காகவே அந்த கிருபையில எவ்ரி மந்த் 3rd Sunday 5 PM கிட்ஸ் சர்வீஸ் ஸ்ட்ரீம் செய்வாங்க. ஆமென். ஸோ அழகா நீங்க அதை பாருங்க and be blessed. Praise the Lord Jesus Christ. எனக்கு அன்மா தேவஜனங்களே, லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச் மூலியமா உங்க எல்லாரையும் நாங்க சந்திக்கிறதுல ஆன்லைன் சர்ச்ல உங்களை வரவேற்கணும். தேவ நாமத்தை மகிமைப்படுத்த நம்ம ஒன்றா சேர்ந்து ஆண்டவர் துதிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சபையின் அறிக்கை நம்ம எல்லாரும் ஆண்டவருக்குள்ள இது ஒவ்வொரு வாட்டியும் மனதார விசுவாசித்து இதை அறிக்கையிட்டு நம்மள தேவ சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கச்சு நிச்சயமா தேவன் நாம மகிமைப்படும். நம் வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமீன். என்னோட கூட அறிக்கையிடுங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே தேவன், அவரே இந்த சபையின் தலைவராக இருக்கிறார். அவருடைய சபையாக இருப்பதினால் நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் அதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்து மேற்கொள்வேன் மற்றும் பூமியில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி செயல்படுவேன். கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியராக நான் அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பவும் உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் கர்த்தருடைய அன்பை காட்டவும் உழைப்பேன். நான் தேவனின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் நிலை நிற்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், அறிக்கை எடுக்கிறோம். ஆமென். இந்த இடத்துல நம்ம வெறும் இத வாயினால் அறிக்கையிடுறது மாத்திரம் இல்லாம நம்ம இப்படி நடந்துக்கிறோமா, செயல்படுத்துறோமான்னு ஒவ்வொரு நாளும் அதை யோசிச்சு பாருங்க. அதன்படி வாழ்க்கை வாழ இயேசுவ துணையாக கொண்டு இந்த அறிக்கையிட்டபடி வாழ்க்கை வாழ அர்ப்பணிங்க. God will bless us. Amen. God bless you. Praise the Lord. So இப்போது நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா இன்னைக்கும் ஆண்டவரே அப்பா இந்த நாளை அப்பா எங்களுக்கு ஒன்றாக சேர்ந்து ஆராதனை செய்ய ஆண்டவரே அப்பா உண்மை துதிக்க எங்களுக்கு அப்பா இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்தீரே, அதுக்காக இப்படி ஸ்லாகத்தை கொடுத்தீரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா அப்பா ஆண்டவரே இப்போதும் ஆண்டவரே அப்பா இங்க இருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஆண்டவரே அப்பா எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் ஆண்டவரை நடக்குது ஆண்டவரே, அது நீங்க அறிவீர் ஆண்டவரே அப்பா. அது நினைச்சு எத்தனை பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க ஆண்டவரே. அதனால ஆண்டவரே அப்பா அவங்க மைண்ட்ல எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகலாம் ஆண்டவரே அப்பா. அதனால ஆண்டவரே அப்பா அவங்க வீட்டுக்குள்ள ஆண்டவரை எவ்வளவு சமாதானம் கெடுதல் இருக்கும் ஆண்டவரே அப்பா.
அது எல்லாமே இப்போதே ஆண்டவரை நீங்க நீக்கி போடுங்க ஆண்டவரே அப்பா. நீ சமாதானத்தின் கர்த்தர் ஆண்டவரே அப்பா. உங்க சமாதானத்தை ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீர் கொடுங்க ஆண்டவரே அப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. அப்போ ஒவ்வொருத்தரோடையும் அப்பா, குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரோடையும் ஆண்டவரே மனசுலையும் நீர் ஆளுகை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்பா. உங்க சமாதானம் அங்க இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. அந்த பிரச்சனை போராட்டங்கள்ல நீங்கி போகட்டும் ஆண்டவரே அப்பா. எந்த தேவையில்லாத சண்டைகளும் பிரச்சனைகளும் இல்லாதபடி நீர் பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. அதே மாதிரி ஆண்டவரே அப்பா, எல்லா குடும்பத்துக்காகவும் ஆண்டவரே அப்பா, யாருக்குமே எந்த நோய் நொடியும் அணுகாதபடிக்கு ஆண்டவரே அப்ப நீர் அவங்க உங்க ரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. அப்பா ஆண்டவரே அப்பா, யாருக்கும் ஆண்டவரே அப்பா எந்த ஒரு நோய் நொடியும் அணுகாதபடிக்கு ஆண்டவரை நீர் பார்த்து கொள்ளுங்க. ஓ நன்றி 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 ஆண்டவரே அப்பா. அப்பா ஆண்டவரே அப்பா, குழந்தைகளுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அவங்களோட படிப்பு காரியங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா. அப்பா ஆண்டவரே அப்பா, படிக்கும் போது ஆண்டவர் நீரே கூட இருந்த ஆண்டவரே அப்பா. அவங்களுக்கு ஞானத்தை தந்து அதை படிக்கிறது எல்லாம் அப்பா ஞாபகம் இருக்க நீர் உதவி செய்யும். எக்ஸாம்ஸும் நல்லபடியா எழுத ஆண்டவர் நீர் உதவி செய்யும் அப்பா. அதுக்காக நன்றி, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறாங்களே ஆண்டவரே அப்பா. அவங்களுக்கு அப்ப சரியான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க ஆண்டவரே அப்பா நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. எத்தனையோ குடும்பங்கள் பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ்ல இருக்காங்களே ஆண்டவரே அப்பா. அந்த பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் நீக்கி போட்டு ஆண்டவரே அப்பா நீர் தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே அப்பா. உண்மை நோக்கியே பார்க்கட்டும் ஆண்டவரே அப்பா. அதுக்காக நன்றி 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 ஆண்டவரே அப்பா. அதே மாதிரி இன்னைக்கு வார்த்தைக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா, ஆவியானவரே நீரே ஆளுகை எடுத்து ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி அப்பா. அந்த வார்த்தை புறப்பட்டு போய் யார் தொடர்ந்து தொட்டு கிரியை செய்ய ஆண்டவரே நீர் உதவி செய்யும் ஆண்டவரே அப்பா. அப்பா நீர் ஆண்டவரே அப்பா இந்த சர்வீஸ் முழுவதும் நீர் ஆளுகை எடுத்துக்கொள்ளுங்க, பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு நாமத்துல ஜபிக்கிறேன் அப்பா, ஆமேன். இப்போதும் நம்ம கர்த்தரோட வார்த்தைக்குள் கடந்து செல்லுவோம். இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இந்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச்சுக்கு மீண்டும் நான் வரவேற்கிறேன். தேவன் இன்றைக்கு நம்மளுக்கு வைத்திருக்கிற வார்த்தை என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பூமி நம் வீடு அல்ல. this world or this earth is not our home. இமேஜின் பண்ணி பாருங்க, நம்ம ஏதோ ஒரு வெக்கேஷனுக்கு போறோம், ஒரு 2 days 3 daysக்கு ஜாலியா இருக்கும், ஒன் வீக்குக்கு நல்லா இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல லைட்டா நம்மளோட வீடு, நம்ம தங்குற வீடை லைட்டா நம்ம மிஸ் பண்ண ஆரம்பிக்க மாட்டோம். நம்மளோட சாப்பாடு, இல்ல நம்ம இருக்கிற விதம், நம்மளோட பெட்டு, நம்மளோட பெட்ஷீட்டு, அந்த என்வாயரன்மெண்ட், அந்த ஃப்ரேக்ரன்ஸ், அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுவோம்ல. நம்ம எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கணும்னா, நம்மளோட இட்டர்னல் ஹவுஸை நம்ம இன்னும் பார்க்கல, ஆனா நம்ம அதுக்காக ஏங்கணும். எப்படி நம்ம ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனா எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்ற ஏங்குறோமோ, நம்ம இன்னும் நம்மளோட நித்திய வீடு நம்ம பார்க்கல, பட் நம்ம அப்படிதான் ஏங்கிட்டு இருக்கணும். அதை விட அதிகமா. So remember, this house that we are staying, so called the house that we are staying is not our house. இது ஒரு temporary place தான். இது ஒரு கூடாரம். this is a tent. டென்ட்னா என்னது? அதோட இதுவே அது டெம்பரரி. ஏன்னா அடுத்த இடத்துக்கு போனா இன்னொரு டென்ட் நம்ம போடுவோம். அந்த மாதிரி இந்த வீடு நம்ம ஒரு கட்டிடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, இல்ல நம்ம பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, அது ஒரு டென்ட் மட்டுமே. தட் இஸ் ஜஸ்ட் அது ஒரு கூடாரம் மாத்திரமே. ஏன்னா நம்மளோட நித்திய வீடு எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. சோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நாம் பரலோகத்தின் குடிமக்கள். we are citizens of heaven. சோ நம்ம citizens of heaven-ஆ இருக்கும்போது, இங்க இருந்து மைக்ரேட் பண்ணி போறவங்கலாம், இப்போ இந்தியன்ஸ்லாம் இப்போ ஜெர்மனிக்கு போவாங்க. அப்படி போனாலுமே அவங்க ஜெர்மனில தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் அவங்களோட கல்ச்சர், த ரூட் ஆஃப் த கல்ச்சர் அவங்களை விட்டு போகாது. ஏதாவது ஒரு விதத்துல அவங்க இந்தியன்ஸ் கேதர் ஆவாங்க. அவங்க அவங்களோட ட்ரெடிஷன்ஸை விடக்கூடாதுன்ற மாதிரி இருப்பாங்க. அந்த கல்ச்சரை விடக்கூடாது. அங்கேயும் போய் சாரி கட்டுறது, அந்த இந்தியன் ஃபுட்டு, அந்த மாதிரி. பட் அதே போலதான் நம்ம we are citizens of heaven. ஏதோ கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்த பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம பரதேசிகளாக இந்த பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். we are sojourners. ஒரு எக்ஸைல்ஸா இந்த பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு டெம்பரரியா தான். ஓகே. சோ ஆனா நம்மளோட சிட்டிசன்ஷிப் எங்க இருக்கு? ஹெவன்ல இருக்கு. நம்ம பூமியில இருக்கிறதுனால இந்த பூமிக்கு ஒத்த வேஷம் போட்டு சிட்டிசன்ஸ் ஆஃப் எர்த், சிட்டிசன்ஸ் ஆஃப் வேர்ல்டா வாழணும்ன்ற அவசியம் கிடையாது. அப்படி ஒருவேளை சிட்டிசன்ஸ் ஆஃப் வேர்ல்டா வாழ்ந்துட்டு போனோம்னா நம்மளோட ஹெவன்கான சிட்டிசன்ஷிப் லூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய சான்சஸ் இருக்கு. சோ நம்ம கிறிஸ்துவர்கள், இயேசுவை நம்புகிற நம்ம யாரு? தேவனுடைய ஜனமாக இருக்கும். இந்த பூமியில ஒரு தற்காலிகமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது ஒரு வழி மாத்திரமே நம்ம போய் சேர்றதுக்கு. இயேசுவை பின்பற்றிக்கிட்டே நம்ம போயிட்டோம்னா
ஹெவனுக்கு போயிடுவோம். நம்ம அந்த சிட்டிசன்ஷிப் கார்டை வச்சுக்கிட்டு இல்ல கொஞ்சம் அப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகி இப்படி இந்த பக்கம் போனோம்னா நம்ம எங்க போவோன்றது நமக்கு தெரியும், நரகத்துக்கு தான். சோ ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. இன்னொரு வாட்டி நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 2:11ஆம் அதிகாரம் வசனம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. சோ இந்த இடத்துல பேதுரு அழகா சொல்றாரு, நம்ம இந்த பூமியில அந்நியர்களுமா இருக்கிறோம், பரதேசிகளுமா இருக்கிறோம். we should abstain from fleshly lust. நம்ம இந்த இச்சைகள்ல இருந்து விட்டு விலகணும். ஏன்னா நம்மளோட சிட்டிசன்ஷிப் எங்க இருக்கு? ஹெவன்ல இருக்கு. ஒருவேளை இந்த இச்சைகளுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா, நான் சொன்னது போல அந்த சிட்டிசன்ஷிப்பை நம்ம இழந்துடுவோம். இன்றைக்கு ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த ஆத்துமாக்கு அகேன்ஸ்டா, ஏசுக்கு அகேன்ஸ்டா நமக்குள்ள என்னென்ன இச்சைகள் வருது. கண்டிப்பா பூமியில நம்ம இருக்கும்போது நம்ம அந்த பூமியில அதுக்கேத்த மாதிரி ஒத்த விஷயம் போட்டுருவோம். இந்த வசனம் இருக்குல்ல, இந்த ஒரு ப்ராவர்ப் இருக்கும், இந்த ஒரு சேயிங் இருக்கும், இன் ரோம் பி எ ரோமன். ரோம்ல இருந்தனா ஒரு ரோமானியரை போல இரு. நம்மளுக்கு ஏசு எந்த இடத்துல இந்த உலகத்துல இருந்தனா உலகத்தான் போல இருன்னு சொல்லவே இல்லை. அவர் கிளியரா சொல்றாரு, உலகத்திற்கு ஒத்த விஷயம் போடாத. இந்த இடத்துல என்ன சொல்லுது? நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளுக்கு. நம்ம ஆத்துமாக்கு எதிரா போர் டெய்லி வந்துட்டு தான் இருக்குங்க. our flesh and the spirit wars every day. காலையில எழுந்துக்கிறதுல இருந்து. சோ அதை விட்டு நம்ம என்ன பண்ணணும்? வெளியில வரணும். வசனம் விலகுங்க, அதுல இருந்து விலகுங்க, உங்களை காப்பாத்திக்கோங்க, அந்த ஆத்மாவை காப்பாத்திக்கோங்கன்றதுதான் சொல்லுது. இன்னொரு வசனம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21. இது என்னோட ரொம்ப ஃபேவரட். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். சோ இந்த வசனம் என்ன சொல்லுது? இன்னொரு வாட்டி வாசிக்கலாமா? அத நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். So we are citizens in heaven. For our citizen, இங்கிலீஷ்ல சொல்லுது, for our citizenship is in heaven. So நம்மளோட குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கணுமா? நம்மளோட ரட்சகர் வர்றதுக்கு நம்ம காத்துட்டு இருக்கணுமா? we should be waiting. ஏசு எப்போ வராரு, ஏசு எப்போ வராரு. அவர் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளோட இந்த நார்மலான இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்குகிறார். இந்த உலகத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு இப்போதைக்கு இருக்கிற ஒரு சரீரம், ஒரு அற்பமான சரீரம் இருக்கு. ஆனா இயேசு வரும்போது அவரோட மகிமைக்கேற்றவாறு ஒரு சரீரத்தை நம்மளுக்கு கொடுக்கிறாரு. which means நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போறோம். இந்த பூமியில நம்மளுக்கு சஃபரிங், சோகம் இதெல்லாம் இருக்கு. ஆனா நம்மளாம் யாரு? சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன். அவர் வந்து நம்மளோட ரட்சகர் நம்மளை கூட்டிட்டு போகும்போது நம்ம மறுரூபமாக போறோம். நம்ம அங்க பாடி ஷேமிங் இருக்காது, அங்க ஹைட்டு குள்ளோன்னு இருக்காது, கருப்பு வெள்ளனா இருக்காது. அவர் நம்மளை எப்படி பண்றாரு? மகிமையான சரீரத்திற்கு, தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபமாக்குகிறார். ஆமென். எவ்வளவு அழகான வசனம்ல. அந்த அழகா சொல்லுது, நம்மளோட குடியிருப்போ எங்க இருக்கு? பரலோகத்துல. அப்ப நம்ம இங்க ஏதோ ஒரு நார்மலா ஏதோ ஓகே, சில பேர் படிக்க போற மாதிரி இங்க தேவனோட சித்தத்தை செய்யறதுக்கு மாத்திரம் தான் நம்ம இங்க இருக்கோம். அவர் நாமத்தை மகிமைப்படுத்த மாத்திரம் தான் இருக்கும். அது எப்படி பண்ணணும், அந்த கோலை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு முடிச்சுட்டு கூடிய சீக்கிரம் நம்ம அங்க போய் சேர போறோம். எந்த அரியர் வைக்காம, எந்த ஒரு எந்த இடத்துலயும் ஒரு டிஸ்குவாலிஃபை ஆயிடாம இந்த ஓட்டத்தை உண்மையா ஓடணும். ஓகே, இந்த வசனங்கள்ல நம்ம வாசிக்கும் போது ஒரு 2 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, do not get adapted to something which is not your home. நம்ம எக்காரணத்து கொண்டும் இந்த தற்காலிகமான இந்த ஒரு உலகம்
இந்த தற்காலிகமான ஒரு உலகத்தோட கிரியைகளுக்கு காரியங்களுக்கு நம்ம அடாப்ட் ஆயிடக்கூடாது. நம்ம அப்படியே அது ஓகே இதெல்லாம் இவங்க பண்றாங்களே நம்மளும் பண்ணிடலாம், இதெல்லாம் இவங்க செய்யறாங்களே நம்மளும் அதை செஞ்சிடலாம், இதெல்லாம் இவங்க பண்றாங்க அப்படின்னு நம்ம எந்த இடத்துலயும் இது பண்ணிடக்கூடாது. அந்த வசனம் என்ன சொல்லிச்சு? 1 பேதுரு 2:11 உங்களே அந்த இச்சைகளுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்த வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம், அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். சோ நம்மளை இச்சைகள் இருந்து விலக்கி காத்து நம்ம நல் நடக்கையில இந்த ஜென்டைல்ஸ், இந்த அந்நியர்கள் முன்னாடி நம்ம ஒரு நல்லொழுக்கத்தோடு தேவனோட நடக்கையில நம்ம நடக்கணும், அவரோட வழியில நம்ம நடக்கணும். we should conduct ourselves honorable எக்காரணத்துக்கு. சோ நம்ம இந்த வசனம் என்ன, நம்ம பாயிண்ட் என்ன பார்த்தோம்? do not get adapted. இந்த பூமியில இருக்கோம் இவங்க செய்யறாங்க நான் செய்யறேன்னா கிடையாது, அவங்க முன்னாடி நம்ம ஒரு டிஃப்ரெண்டா கிறிஸ்துவோட வெளிச்சமா இருக்கணும். ஆமேன் ஆமேன். அடுத்து என்னன்னா டே ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம மறுரூபமாக போறனால அந்த வசனம் பார்த்தல, ஏசு நம்ம ரட்சகர் வந்தார் அப்படின்னா நம்மளோட அற்பமான சரீரத்தை இது பண்ணி அவரோட தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக நம்மள மறுரூபமாக்க போறார். இந்த பூமியில தற்காலிகமான சந்தோஷத்துக்காக நம்ம நித்திய சந்தோஷத்தை இழந்துட வேணாம். அந்த நித்திய சந்தோஷம் ரொம்ப ரொம்ப மகிமையுடையது. இந்த பூமியில இருக்கிற சந்தோஷம் ரொம்ப அற்பமான சந்தோஷம். our life here is temporary, so don't let temporary happiness or temporary joy destroy your eternal joy. எக்காரணத்து கொண்டு இந்த பூமியில இதை இவங்க எல்லாம் பண்றாங்களே, எல்லாரும் அந்த ஒரு வீக்கெண்ட் ஹாப்பினஸ் சில பேருக்கு இருக்கும், இல்ல அந்த ஒரு என்ன சொல்றது கொஞ்ச நாளுக்கான ஒரு ஃபியூ ஹார்ஸ் ஹாப்பினஸ்னு ஒண்ணு இருக்கும். இப்ப படத்துக்கு போறவங்களும் அந்த ஒரு 3 hours ஹாப்பினஸ், அதுக்கப்புறம் அந்த தியேட்டரை விட்டு அவங்க வெளில வந்துட்டாங்கன்னா திரும்ப they have to face reality. அதே மாதிரி சில பேர் இந்த பப்புக்கு போனாங்கன்னா அந்த ஒரு நைட் ஒரு ஹாப்பினஸ். யோசிச்சு பாருங்களேன், இந்த டெம்பரரி ஹாப்பினஸ்க்காக let us not destroy our eternal happiness which is in heaven. நம்மளோட ரிவார்ட் எங்க இருக்கு? ஏசப்பா கிட்டதான் இருக்கு. இன்னொரு காரியம் நான் ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம இந்த பூமியில இருக்கும்போது நம்மளுக்கு உபத்திரவம் கண்டிப்பா இருக்கு. as citizens of heaven living in earth. இப்ப யோசிச்சு பாருங்களேன், இங்க இருந்து சில இமிகிரன்ஸ் இந்தியன்ஸ் ஏதோ ஒரு ஊருக்கு போறாங்க, அவங்க சில கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணணும், அடாப்ட் ஆகுறது ஒரு பக்கம். இன்னொன்னு அந்த ஊருக்காரங்க சீட் பண்ற விதம், அந்த மாதிரி சில ஒரு மனஸ்தாபங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பூமியில இருக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பா சஃபரிங்ஸ் அண்ட் பெர்சிக்யூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா we don't belong to the world. இந்த பூமிக்கு நம்ம ஒத்தே போக முடியாது. அதனால சத்ரு என்ன பண்ணுவான்? மனுஷங்க மூலியம் சில பெர்சிக்யூஷன்ஸ் கொண்டு வரான். அந்த இடத்துல நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஆல்வேஸ் ரிமெம்பர், ஏன் எனக்கு இந்த பாடு உபத்திருவோம்? ஐ ஆம் a citizen of heaven. ஸோ இந்த பூமியில இருக்கும்போது எனக்கு கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டத்துல நம்ம யாரை பார்க்கணும்னா ஏசு. ஏன்னா ஏசு இந்த பூமிக்கு வந்தப்போ என்னாச்சு? அவரும் பாடுகள் அனுபவித்தார், அவரும் உபத்திரவம் அனுபவித்தார். இந்த பூமியில அவர் உபத்திரவத்தை அனுபவிச்சாரு. பட் பிதா என்ன பண்ணாரு? அவரை பரலோகத்துல உயர்த்தினாரு. Jesus sat at the right hand of God. So அதே போலதான் அவரை நம்ம முன்னுதாரணமா வச்சுட்டு, இன்னைக்கு நீங்க சில உபத்திரவ வழியில போய் கொண்டிருக்கிறீங்கன்னா தாழ்மையா இருங்க, தேவனுக்குள்ள அடங்கி இருங்க, தேவனின் கரத்துல அடங்கி இருங்க. இங்க நீங்க தாழ்மையா இருக்கும்போது, இங்க நீங்க உபத்திரவப்படும் போது, ஏசு கிறிஸ்து எப்படி பூமியில் பரலோகத்துல உயர்த்தப்பட்டாரோ அதே மாதிரி நம்ம உயர்த்தப்படுவோம். நம்மளுக்கும் அந்த தேவன் நம்மளுக்கு ரிவார்ட் கொடுப்பாரு, அதுக்கு பலனை கொடுப்பாரு. இந்த பூமியில வேணா நம்ம பார்க்காம இருக்கலாம், ஆனா ஏசு எப்படி அவரை யோசிச்சு பார்த்துட்டே இருங்களேன். அவரை நிறைய பேர் நக்கல் அடிச்சாங்க, அவரை நிறைய பேர் கஷ்டப்படுத்தினாங்க, அவரை நிறைய பேர் பிட்ரே பண்ணாங்க, அவரை நிறைய பேர் வேதனைப்படுத்தினாங்க, அவர் அழுதாரு. பட் இருந்தாலுமே பிதா அவர் அந்த இடத்துல எனக்காக இவ்வளவு ஃபேஸ் பண்ணிட்ட, நான் உன்னை இப்போ அப்படியே உன்னை உயர்த்தி வைக்கிறேன்ற மாதிரி கர்த்தரை உயர்த்தி வச்சது போல நம்மளையும் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணுவாரு? எல்லா சஞ்சலமும் தவிப்பிலும் நீக்கி நம்மள ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதலுக்கு நம்மள கொண்டு போய் சேர்ப்பார். சோ உபத்திரவத்தை கண்டு எக்காரணத்துக்கு கொண்டும் நீங்க என்ன பண்ணிடாதீங்க. டு நாட் get disappointed. ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 பேதுரு
6-7 வரைக்கும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6-7 வரைக்கும். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். கொஞ்ச காலம் தான் நம்மளுக்கு அந்த சோதனைகள் இருக்கு. அழிந்து போகிற பொன் அக்கினியிலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். சோ இந்த ரொம்ப அதாவது நம்ம கோல்ட வந்து ரொம்ப என்ன சொல்லுவோம், இட்ஸ் வெரி வேல்யூபிள். அது ரொம்ப இது நம்ம கிட்ட ஒரு கோல்டு இருந்தாலும் அதை ரொம்ப நம்ம பாதுகாத்து வைக்கிறோம். அதுவே அக்கினியில போடப்படும் போது சோதிக்கப்படும் போது அதுக்கு ஒரு வேல்யூ வருது. ஏன்னா அதுல இருந்து ஒரு இம்பியூரிட்டிஸ் எல்லாம் எடுத்து அதை பியூர் ஆக்குறது போல நம்மளோட விசுவாசம் இன்றைக்கு சோதிக்கப்படுது. இந்த கொஞ்ச காலத்துல, இந்த உபத்திரவ காலத்துல நம்மளோட விசுவாசம் சோதிக்கப்படும் போது நீங்க காரணத்து கொண்டு சோர்ந்து போயிடாதீங்க, துவண்டு போயிடாதீங்க. ஏன்னா ஏசு கிறிஸ்து வெளிப்படும் போது நம்மளுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். சோ எப்படி ஏசு இந்த பூமியில இருக்கும்போது ஏசுவை பார்த்தவங்கள சொல்லியிருப்பாங்க, ஏன் பிதாவோட பையன் சொல்றாரு, இவ்வளவு ஏன் இப்படி போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா சொன்னாரு. சாத்தான் அந்த இடத்துல ஏசு சொல்றான், நீ வந்து இதெல்லாம் பண்ணு அதெல்லாம் பண்ணு, நான் உன்னை ஒரு பிரின்ஸ் ஆக்குறேன், நான் உன்னை ஒரு ராஜா ஆக்குறேன் அப்படின்ட்டு. பட் ஏசு அந்த இடத்துல என்ன பண்ண, தன்னை தாழ்த்தி இந்த உபத்திரவத்துக்கு எல்லாத்துக்கும் அவரு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்தாரு பிதாவோட சித்தத்திற்கு. அதே போல நம்ம கீழ்ப்படிந்து அந்த இடத்துல முறுமுறுக்காம, ஓகே சப்பா இந்த இடத்துல நான் டெம்பரரியா தான் இருக்கேன், நான் அங்க பெர்மனண்டா வந்துடுவேன், இதெல்லாம் சகிச்சு கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. 3வது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் தாழ்மை ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆமென். 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். நம்மளோட காலத்துல நம்ம உயர்த்தப்பட போறது இல்ல, ஏற்ற காலத்துல. ஓகே, இதுக்கு முன்னாடி இருந்த பாயிண்ட்ல பார்த்தது போல நம்ம கர்த்தருக்குள்ள அடங்கி இருப்போம், அவரோட கருத்துக்குள்ள அடங்கி இருப்போம். ஏற்ற காலத்தில் நம்மளோட சொந்த வீட்டுக்கு போகும்போது நம்மள ஒரு ராஜாவாக, நம்மளோட ஒரு பிரின்ஸாக, நம்மள ஒரு பிரின்சஸஸ் ஆக ஆண்டவர் அந்த இடத்துல நம்மள வைப்பாரு. அவரை துதித்து கொண்டு இருப்போம். நம்மளுக்கு எந்த போராட்டங்களும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்றைக்கு நீங்க உண்மையாவே நம்புறீங்க, நான் இந்த உலகத்துக்குரியவள் கிடையாது, நான் இந்த உலகத்துக்குரியவன் கிடையாது அப்படின்னா ஒரு விஷயம் நீங்க ஆண்டவர் இடத்துல நீங்க ஒப்பு கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி நான் சொல்றதை மட்டும் இமேஜின் பண்ணுங்க. ஓகேவா? ஐம் கோனா ரீட் a verse. ஓகே, நான் சொல்ற காரியத்தை இமேஜின் பண்ணுங்க. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10 நான் வாசிக்கிறேன், இதை நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல உங்களை போட்டு. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி, அந்த மீட்கப்பட்டவர்கள் இடத்துல உங்களோட பேரை போட்டுக்கோங்க. ஆனந்த களிப்புடன் பாடி ஜியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நீங்க கர்த்தர்கிட்ட போகும்போது அந்த சிட்டிசனுக்கு நீங்க கடைசியில உங்களோட சிட்டிசன்ஷிப்பை பெற்றுக்கொண்டு ஹெவனுக்கு போய் ரீச் ஆகும் போது இதுதான் உங்களோட சினாரியோவா இருக்கும். இதுதான் பின்னாடி இருந்த ஒரு நரேட்டிவ் வாசிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு நரேஷன் வாசிக்கிட்டு இருப்பாங்க. கர்த்தரால் மீட்கப்பட்ட, உங்களோட பேரை போடுங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். எப்படி இருக்கு உங்களுக்கு அதை இமேஜின் பண்ணும்போது? நான் இது ப்ரிப்பேர் பண்ணும்போது ஐ குட் சி ஏசப்பா அங்க இருக்கிறாரு, நம்ம அப்படியே நம்ம அந்த இடத்துல போறோம். இனிமே நான் எதை குறிச்சும் கவலைப்பட வேணாம், எந்த ஒரு சஃபரிங், எந்த ஒரு பாடுபத்திரத்தை குறிச்சும் நான் கவலைப்பட வேண்டாம். கடைசியா நான் என் வீட்டுக்கு போயிட்டேன், என் சொந்த வீட்டுக்கு நான் போயிட்டேன், ஏசப்பா என் கூட இருக்கிறார், நான் எதை குறிச்சும் பயப்பட வேணாம். அந்த ஒரு சினாரியோ எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது. ஒரு வாட்டி நம்ம அந்த உபத்திரவத்தை ஃபேஸ் பண்ணும்போது இந்த சினாரியோவை நம்ம ஞாபகப்படுத்திப்போம். ஒரு நாள் நம்ம அந்த இடத்துக்கு போறோம். ஆனா அந்த இடத்துக்கு போறதுக்கு அந்த சிட்டிசன்ஷிப்பை இழக்காம இருக்க we should follow the way. யாரு? இயேசுவதான். இன்னொரு சினாரியோ இமேஜினேஷன், கண்ணு முடிக்கோங்க. சங்கீதம் 1:5-6. ஆகையால் துன்மார்கள் நியாயம் தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை, துன்மார்களின் வழியோ அழியும்.
திரும்ப வாசிக்கிறேன். இமேஜின், ஆகையால் துன்மார்கள் நியாயம் தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை, துன்மார்கள் வழியோ அழியும். ஒருவேளை நம்ம இயேசுவை போல நம்ம வாழ்ந்துட்டோம்னா, இதுக்கு முன்னாடி வசனம் ஐசையா 35:10, அப்படி இல்லைன்னா யாரெல்லாம் அக்னிக்குள்ள விழுறதை இமேஜின் பண்ணி பாத்தீங்க? கண்டிப்பா அந்த பயம் நமக்குள்ள இருக்கணுங்க. ஒருவேளை நம்ம தேவனோட வழியில தப்பிட்டோம்னா, அந்த சொல்ற துன்மார்களின் வழியோ அழியும். நம்மளோட வழி அழிந்து நம்ம எங்க போயிடுவோம்? அக்னிக்குள்ள போயிடுவோம். ஹெவனை விட்டு ஹெல்லுக்குள்ள போயிடுவோம். ஆனா ஆண்டவர் நம்மளை படைக்கும் போதே யூ ஆர் சிட்டிசன் ஆஃப் ஹெவன்ற ஒரு கார்டை நம்மளுக்கு கொடுக்குறாரு. அதை நம்மளே கிழிச்சு போட்டு குப்பையில போற மாதிரி ஆயிடுது. ஸோ டுடே வி ஆர் சிட்டிசன்ஸ், தேவனோட குடிமக்களா இருக்கிற நம்ம எக்காரணத்துக்கு கொண்டோ அந்த உபத்திரவ காலத்துலதான் நம்ம தேவனை விட்டு விலகுற நேரம் வரும். அந்த இடத்துல தேவனே பிடித்து கொண்டு தேவனே பற்றி கொண்டு அவர் கூடயே நம்ம நடப்போம். ஏற்ற காலத்துல அவர் நம்மளை உயர்த்துவார், மகிமைப்படுத்துவார், மறுரூபமாக்குவார். கடைசியில அவர்கிட்ட நம்ம போய் சேர்ந்து அவரை நம்ம துதித்து நம்மளோட சஞ்சில தவிப்பு எல்லாமே நம்மளை விட்டு ஓடிடும். we will keep worshipping the Lord அந்த இடத்துல. ஓகே, இப்பொழுதும் நம்மள ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வாங்க. ஏசப்பா, இன்றைக்கான வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு நீங்க எங்களுக்கு ஞாபகப்படுத்தினதற்காக நன்றி. நாங்க பரலோகத்தின் குடிமக்களா இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட வீடு இந்த பூமி இல்ல ஏசப்பா, இந்த உலகம் இல்ல ஏசப்பா. நாங்க இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற வீடு அது வெறும் ஒரு கூடாரம் ஆண்டவரே. நீங்க வந்தோடனே, எங்களோட ரட்சகர் வந்தோடனே இந்த கூடாரத்தெல்லாம் விட்டு நாங்க எங்களோட சொந்த வீட்டுக்கு, பரலோகத்துல இருக்கிற வீட்டுக்கு நாங்க வந்துடுவோம் ஏசப்பா. அங்க நாங்க உங்க முகத்தையே பார்த்து கொண்டு இருப்போம், உங்களை துதித்து கொண்டே இருப்போம் ராஜா. எக்காரணத்து கொண்டோ நாங்க எங்களோட சிட்டிசன்ஷிப்பை இழக்காதபடிக்கு ஏசப்பா உங்களோட வழியில நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. சத்ருவானவன் அழிக்கவும் திருடவும் கொல்ல வரானே, இந்த சிட்டிசன்ஷிப்பை திருடி கொள்ள வரானே ஏசப்பா, அவனை இயேசுவின் நாமத்தினால நாங்க கடிந்து கொள்கிறோம் அப்பா. ஏசப்பா, நாங்க பரிசுத்தமாய் வாழும் போது அப்பா, நாங்க உமக்குள்ள அப்பா விசுவாசத்துல நிலைத்து நிற்கும் போது அவனோட கிரியைகள் எதுவும் எங்களோட வாழ்க்கையில நடக்காதே. இப்பொழுது கூட ஏசப்பா உங்களோட வழிகள்ல நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாடு உபத்திரவத்துல ஏசப்பா உங்களையே நாங்க பார்த்து, நீங்க எங்களுக்கு முன்னுதாரணமா இருந்தது போல அதை பார்த்து நாங்க உற்சாகம் அடைந்து, ஓகே இது டெம்பரரி தான் தெரிஞ்சு கொண்டு புரிந்து கொண்டு இந்த ஓட்டத்தை உண்மையோடும் உற்சாகத்தோடும் ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இந்த பூமிக்கு சொந்தம் கிடையாது, இந்த உலகம் நம்ம வீடு கிடையாது, பரலோகத்துக்கு நாம போக போறோம். அங்கதான் நம்மளோட வீடு இருக்கு. எக்காரணத்து கொண்டும் இந்த டெம்பரரி ஹாப்பினஸ்க்காக அந்த நித்திய ஜாய எழுதிடாதீங்க. ஓகே, இப்பொழுது கூட நம்ம பெனடிக்ஷன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை மூலியமா ஆண்டவர் நம்மளை ஆற்றினார், தேற்றினார். நம்மளுக்கு பயப்பட வேண்டிய காரியத்தை கொடுத்து எப்படிலாம் நடுக்கத்தோட இருக்கணும், எப்படி நம்மள பாதுகாத்து கொள்ளணும், கர்த்தருக்குள்ள எப்படி நம்ம பரலோகத்துக்கு போகணுங்கிற அந்த ஒரு வழியை நமக்கு ஆண்டவர் காமிச்சு கொடுத்திருக்காரு. ஸோ இன்னைக்கு சொன்னது போல நம்ம எப்படி இருக்கணும், நம்ம இந்த பூமிக்குரிய ஜனங்கள் அல்ல, நம்ம இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடக்கூடாது. எந்தெந்த இடத்துல நம்ம இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டிருக்கோமோ, எந்தெந்த இடத்துல நம்ம இந்த பூமிக்குரிய காரியங்களை நம்ம சிக்கி கொண்டு இருக்கோமோ, ஏசப்பா இதுல இருந்து என்ன மீட்டு எடுங்கன்னு சொல்லுவோம். அதுல இருந்து நம்ம வெளியில வர நம்ம வாஞ்சியா இருப்போம். அவர் மீட்டெடுக்க அவர் தயாரா தான் இருக்காரு, நம்ம வெளியில வரதுக்கு தயாரா இருக்குமா? அது மாத்திரமல்ல, இந்த உலகத்துல நம்மளுக்கு உபதிரவம் இருக்கு, அந்த பாடுகள் இருக்கு. அந்த விசுவாசம் புடமிடுச்சு, அந்த விசுவாசத்துல நம்ம வர்த்திக்க பண்ணும்படியாக அவரையே சார்ந்திருக்கச்சு. விசுவாசத்தை கொடுக்கறவும், விசுவாசத்தை நிலை நிற்கவும், விசுவாச ஓட்டத்தை நல்லபடியா ஓடி முடிக்கவும் அவர் உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, நமக்கு என்ன இருக்கு? பரலோகத்துல அந்த நித்திய மகிழ்ச்சி இருக்கு. அந்த நித்திய மகிழ்ச்சி நம்ம இங்க பூமியில வாழச்சேவும் கிறிஸ்துவ சார்ந்திருக்கச்சே பெற்றுக்கொண்டு பரலோகத்துல போய் சேர்றதுக்கு அவர் வார்த்தையின் மூலமா அவரையே நம்பி இருக்கச்சே நிச்சயம் ஆண்டவர் உதவி செய்வார். ஆமீன். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். அப்பா தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உபதிரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீரே. நீ ஜெயித்தது போல நாங்களும் எல்லாவற்றிலும் ஜெயித்து ஆண்டவரே நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்து உமண்ட சேர ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தருவீராக, அந்த வாஞ்சியை தருவீராக, உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாதபடிக்கு உண்மையை சார்ந்திருக்க உதவி செய்வீராக தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் ஆளுகையும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம்மோடும் நம் சபையோடு கூட இருப்பதாக. ஆமீன். ஆமீன். God bless you.